வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் பழனிசாமி பாக்கியாட்ட என் கூட வாங்க, நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கியா மாமனாருமே போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிடுறாரு. பாக்கியா இப்போ கிச்சனில் போய் அமிர்தாட்ட நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. கோபி இப்போ அங்கே வராரு. நீ எதுக்கு போகிற பாக்கியா அப்படின்னு சொல்ல வராரு. பின்னாடி பார்த்தா ராதிகா கையில் கரண்டியோடு நின்றுட்டுருக்குறாங்க. எதுவும் பேசாமல் அமைதியாக இருங்க அப்படின்னு ஜாட காமிக்கிறாங்க. பாக்கியாவும் பழனிசாமி இப்போ கிளம்பி வெளியில் போகிறாங்க. என்னப்பா அவன் பாட்டுக்கு வரா, பாக்கியலட்சுமி கூட்டிகிட்டு போகிறா, நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்குறாரு கோபி. பெரியவங்களுக்கே எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. பாக்கியாட்ட பழனிசாமி சொல்கிறாரு, உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தீங்களா மேடம் அப்படின்னு கேட்குறாரு. அந்த கான்ட்ராக்ட் எனக்கு தான் கிடைக்கும், அடுத்து என்னெல்லாம் பண்ணலாம் நான் பிளான் பண்ணியே வச்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. மறுபடியும் அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சா உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாரு பழனிசாமி. ரொம்ப சந்தோஷம் சார், ஆனால் அதுதான் வேறொருத்தவங்களுக்கு கிடைச்சிருச்சே சார் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவங்க வேறொருத்தவங்களுக்கு அதை மாற்றி விடலான்னு பார்க்குறாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்கள பார்த்து பேசுகிறதுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம் மேடம் அப்படின்னு பழனிசாமி சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த கேன்டீன் கான்ட்ராக்ட் எடுத்தவருமே வராரு. நேராக விஷயத்துக்கே வந்துடலாம், 2 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்ட்ராக்டை நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கியா சொல்கிறாங்க, 2 லட்ச ரூபாய்லாம் ரொம்ப பெரிய பணம் சார், எங்களால் கொடுக்க முடியாது, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பெரிய கேட்ரிங் சர்வீஸ்லாம் பண்ணிட்டுருக்கிறீங்கன்னு சார் சொன்னார், உங்களுக்குலாம் இது பெரிய அமௌண்ட்டே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அவர். இல்லை சார், முன்னாடி மாதிரி சொல்லிக்கிற மாதிரிலாம் கேட்ரிங் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. அவரை கன்வின்ஸ் பண்ணி கடைசியாக 1.5 லட்ச ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்ல வச்சிடுறாங்க. இன்னைக்கு ஈவினிங்கே நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும், இல்லை அப்படின்னா நாங்கள் வேற ஆள்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு வந்தவர் சொல்லிட்டு போகிறாரு. கேன்டீன் கான்ட்ராக்ட்காக கட்டின பணத்தை அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி. கேட்டால் கொடுப்பாங்களா சார் அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி. பாக்கியாவை விட அவர் ரொம்ப எந்துவாக இருக்கிறாரு பாக்கியாவுக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கணும் அப்படின்ற விஷயத்தில். அங்கே போய் ஆஃபீஸர்கிட்ட பேசி பார்க்குறாங்க பாக்கியா. ரொம்ப அர்ஜென்ட்டாக அந்த பணம் தேவைப்படுது சார், எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. 2 மாதம் கழிச்சு தான் மேடம் கிடைக்கும், நான் அன்றைக்கே சொல்லிட்டேன்ல, எங்கள் இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அவர். ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி அங்கே இருக்கிற ஏஓ சாரை பார்த்து பேசுகிறாரு. அந்த ஏஓ சார் அந்த ஆஃபீஸருக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, சார் 2 நாளுக்கு அப்புறமா வந்து இந்த பணத்தை வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. எப்படி சார் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. பழனிசாமி சொல்கிறாரு, நமக்கு முன்னாடி நிறைய கதவு இருக்கும் மேடம், அதை நம்ம தான் தட்டணும், அப்போ நமக்கான வாய்ப்பு கண்டிப்பாக திறந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஈவினிங்குள்ளே நீங்கள் எப்படி 1.5 லட்ச ரூபாய் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு பழனிசாமி. இந்த 1.5 லட்ச ரூபாய் என்கிட்ட வாங்கிக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி. பாக்கியா வழக்கம் போல் அதெல்லாம் வேணாம் சார், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த பணத்தை வாங்கிக்கல அப்படின்னா நம்ம 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி. பாக்கியாவுமே கடைசியாக வேறு வழி இல்லாமல் அந்த 1 லட்ச ரூபாய் மட்டும் நான் வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நாளைக்கு அப்புறம் அந்த பணம் கிடைச்சது நான் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி 50,000 ரூபாய் எப்படி மேடம் நீங்கள் பெரட்டிடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு பழனிசாமி. அதை நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு டைமும் எனக்கு உதவி தேவைப்படுறப்பெல்லாம் நான் கேட்காமலே நீங்கள் தான் சார் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. பழனிசாமினால தான் கேன்டீன் கான்ட்ராக்ட் மறுபடியும் இப்போ பாக்கியாவுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது கோபிக்கு தெரிய வந்துச்சுன்னா அதை கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆக போகிறாரு கோபி. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.